Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23 5ஆம் வசனத்தை பார்ப்போம். முதல் பகுதியை மட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இதை வாசித்த உடனே அநேகர் என்ன எண்ணுகிறார்கள், இது ஏதோ பரலோகத்திலே தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற பந்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று. ஏனென்றால் போன வசனத்திலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் இருக்கிறது. அதை மரணம்னு எண்ணிடுறாங்க, மரணம்னு வியாக்கியானம் பண்ணிடுறாங்க. அது மரணம், ஆளு செத்தாச்சுன்றாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். 4ஆம் வசனம் மரணம். 5ஆம் வசனம் மேல இருக்கிற பெரிய பந்தி. அங்க பந்தி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்க போய் நாம எல்லாம் உட்கார்ந்து பெரிய பந்தியில பங்கெடுக்க போறோம். பரலோகத்தில் நடக்கிற பந்தி என்று கிடையாது. இது முழுவதுமே இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்து தான் பேசுகிறது. உலகத்திலே நம்முடைய தேவைகளை நம்முடைய மெய்ப்பர் எப்படி சந்திக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதம். நன்றாக கவனிங்க. அங்க ஒரு பந்தி வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது உண்மைதான். பரலோகத்தில் ஒரு பந்தி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அதிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். அது உண்மைதான். அது வரப்போகிற காலத்தில் நடைபெற போகிறது. ஆனால் அந்த பந்தி நடைபெறும் போது சத்துருக்கள் அங்க இருக்க மாட்டார்கள். ஹலோ, இன்னைக்கு சத்துரு வானத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே முன்னும் சென்று நம்முடைய சகோதரர்களை, நம்மை விசுவாசிகளை குற்றஞ்சாட்டுகிறவனாக அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே சென்று வருகிறான். பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றஞ்சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிற வேளையிலே, நம்முடைய பூலோக வாழ்வுக்கு பிறகு பரலோகத்திலே நமக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற பந்தியிலே அவன் இருக்க போகிறதில்லை. அதற்குள்ளாக அவன் தள்ளப்பட்டு நரக அக்கினியிலே தள்ளப்பட்டவனாக இருப்பான். ஆகையாலே இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தினீர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்துருக்கள் இருக்கிற ஒரு இடத்திலே தான் பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் பரலோகத்தில் இல்ல சத்துருன்னு? சத்துரு எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் சத்துரு இங்க இருக்கிறான்னு? பிசாசு இங்கதாங்க இருக்கான். பிசாசு இங்கதான் கிரியை செய்கிறான். நம்முடைய சத்துரு இங்கதான் நம்ம விழுங்கலாமா என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த சத்துருக்கள் நமக்கு எதிராக நின்று நம்மை வீழ்த்த நினைக்கிற இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே தான் நமக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறாராம், ஆயத்தப்படுத்துகிறாராம். இந்த உலக வாழ்க்கையிலே சத்துருக்கள் நிறைந்த, பிசாசின் சக்திகள் நிறைந்திருக்கிற இந்த இடத்திலே நமக்கென்று நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு பந்தி, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இது இந்த ஆடுகளையும் மெய்ப்பரையும் குறித்து அறிந்து கொண்டால் தான் நல்லா விளங்கும். இந்த ஆடுகளை கோடை காலத்தில் மலைப்பாங்கான இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா? அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு கொண்டு செல்லும் போது மலை உச்சிக்கு கொண்டு செல்வாரலாம். கடைசியில பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து மலை உச்சிக்கு. அங்கே போனா அங்கே டேபிள் லேண்ட், ஒரு பெரிய டேபிள் லேண்ட் என்று சொல்லப்படுகிற இடம், மலை உச்சியிலே அப்படியே சமமான ஒரு இடம், பெரிய இடம். அதை டேபிள் லேண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகா விளங்குது. Thou preparest a table for me in the presence of mine enemies. அங்கே ஒரு பந்தி அவர் ஆயத்தம். என்னவாம்? அங்கே மேய்ப்பன் அங்கே சென்று இந்த ஆடுகளை கொண்டு சென்று அங்கே நல்ல புல்வெளி இருக்குமாம், சமமான புல்வெளி. மலை உச்சியில சமமான பெரிய மைதானம் போல பெரிய புல்வெளி கிடக்குமாம். அங்கே கொண்டு போய் அழகான இடத்திலே நன்றாக மேய்ப்பாராம். திருப்தியாய் இவர்கள் சாப்பிடும்படியாக இந்த மலையின் உச்சியிலே சமமான இடத்திலே கொண்டு போய் சேர்த்து இவர்களை போஷிப்பாராம். அப்படி கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பதாகவே மேய்ப்பன் கொஞ்ச நாள் முன்பதாகவே அங்கே மேலே சென்று ஒரு பிரயாணமாய் சென்று இந்த சமமான இடத்திலே, மலை உச்சியிலே இருக்கிற சமமான அந்த திறந்த வெளியிலே மேய்ச்சலுக்கு எப்படிப்பட்ட இடம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து எங்கே கொண்டு வரலாம் என்று ஏற்கனவே ஆயத்தம் பண்ணுவாராம். ஆடுகளை நேரம் கொண்டு போயிட்டு அப்புறம் இடம் தேடுறது இல்லை சாப்பிடுறதுக்கு. ஆடுகளை கொண்டு போறதுக்கு முன்னாலேயே இவர் போய் அங்கே பார்த்து விட்டு இடத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி விட்டு எந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பதை தீர்மானித்து விட்டு வந்து பிறகுதான் ஆடுகளை கொண்டு போவாராம். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி என்று. அங்கே போய் பந்தியை ரெடி பண்ணிட்டு வர்றாரு. இவங்க சாப்பிடுறதுக்காக புல்வெளிகளை தெரிந்து கொண்டு விட்டு ஆயத்தம் பண்ணி விட்டு எல்லாவற்றையும் சரி செய்து வைத்து விட்டு வந்து ஆடுகளை அழைத்து செல்வாராம். அதுதான் பழக்கமாம். அங்கே போகும்போது அங்கே விஷ செடிகள் இருக்கிறதா என்று முதல்ல பார்த்து ஆராய்வாராம். அந்த விஷ செடிகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக மாட்டாராம்.
ஏற்கனவே மெய்ப்பனுக்கு ஆடுகளை கொண்டு போகும்போது இவருக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே வந்து பார்த்திருக்கிறார், எல்லாம் தெரியும். விஷ செடிகள் இருந்தால் அதை புடுங்கி எறிய முடியுமானால் புடுங்கி எறிவாராம், இல்லை என்றால் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது என்று அறிந்து கொண்டு வருவாராம். ஏனென்றால் இந்த ஆடுகள் போகும்போது பார்க்கிறதெல்லாம் தின்னணும் என்றுதான் போகுது. ஆகையால் இவர் முன்னால போய் இது எங்க தின்னு சாக போகுதோ என்று சொல்லி அந்த விஷச்செடிகள் எல்லாம் அகற்றி அல்லது விஷச்செடிகளை தவிர்க்கும்படியாக எல்லா திட்டங்களையும் போட்டுவிட்டு வருவாராம். விஷச்செடிகளை பார்க்கிறது மட்டுமல்லாமல் அங்கே பொல்லாத மிருகங்களும் இருக்குமாம். இந்த ஆடுகள் மேய்க்கிறவர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் ஆடுகளை, ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிறவர். இந்த நவீன காலத்துல ஆயிரக்கணக்கான ஆடுகளை இப்படி டேபிள் லேண்ட்ஸ் கொண்டு போய், மலை உச்சிகளுக்கு கொண்டு போய் எல்லாம் மேய்க்கிறவர். ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் இவர் இப்படிப்பட்ட தொழிலை செய்திருக்கிறார். ஆடு மேய்க்கிற தொழில், பெரிய ராஞ்ச் வச்சு இப்படி செய்திருக்கிறார். அவர் எழுதுகிறார் இதை பற்றி. அவர் சொல்லுகிறார், எத்தனையோ முறை ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கும் போது திடீர்னு பார்த்தா, காலையில பார்த்தா ஒரு ஆட்டை கம்ப்ளீட்டா ஒரு சிறுத்தையோ அல்லது ஏதோ ஒரு மிருகம் வந்து தின்று போட்டு அப்படியே பிச்சு கொதறி போட்டு கிடக்குமா. அப்படியே சில ஆடுகளை காயப்படுத்தி அந்த தோள்கள் எல்லாம் பிடிச்சு உறிஞ்சி எரிஞ்சிருக்குமா. காலையில தான் கண்டுபிடிப்பாராம் சில நேரத்துல. எத்தனையோ நேரம் நான் கொண்டு போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு நாள் கூட இந்த சிறுத்தையை கண்ணில் பார்த்தது இல்லைன்றார். நான் பார்த்தது இல்லை. அதுங்க வந்து தீமை செய்துட்டு போகுது, சாக அடிச்சுட்டு போகுது, பிச்சு கொதறிட்டு போகுது வந்து ஆடுகள் மத்தியில வந்து. ஆனா நான் ஒரு நாள் அந்த மிருகங்களை பார்த்தது இல்லை என்றார். என்ன சொல்றார்? அதுகள் மறைந்து இருக்குமாம். இந்த சிறுத்தைகள் போன்றவைகள் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருக்குமாம் இந்த ஆடுகள் வருகிறதை. இது வரும்போது மறைந்து நின்று பார்த்து இருந்து கண்ணுக்கே தென்படாதான், அது இல்லாதது போலவே இருக்குமா. திடீரென்று பாய்ந்து வந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு செல்லுமா. முக்கியமா எதை தூக்கி கொண்டு செல்லுமானா, கொஞ்சம் ஒரு ஆடு அப்படி தானா தனியா போகுது பாருங்க, அத லேசா அப்படி கொஞ்சம் விலகி போறது. அப்படிப்பட்ட ஆடுகளை தான் அப்படிப்பட்ட மிருகங்கள் அநேகமாக தூக்கி செல்லுமா. சாத்தான் எப்படி இருக்கிறானோ அது மாதிரிதான் அந்த மிருகங்களும். எவ்வளவு அதற்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்ப்போம். ஆவிக்குரிய சத்தியத்திற்கும் இதற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போம். சங்கீதக்காரன் அறிந்துதான் பேசுகிறார். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அதாவது இந்த ஆடுகள் போய் அந்த டேபிள் லேண்ட்ஸ்ல மேய்ந்து கொண்டிருக்கும் போது அங்க சுத்திலும் காட்டு மிருகங்கள், சிறுத்தை, புலி, கரடி இவெல்லாம் சுத்திலும் நின்று மறைந்து நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்குமாம். அதைத்தான் அப்படி எழுதுகிறாராம். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள் எல்லாம் இவைகளை தின்னலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற வேளையில இவைகளை தின்ன வைக்கிறார் மெய்ப்பர். ஹலோ, இதை சாப்பிடலாம்னு ஒண்ணு மறைஞ்சு நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல மெய்ப்பர் என்ன பண்றாரு? இதை நல்லா வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட வைக்கிறார். இவைகள் வழி விலகி போகாத வரை, இவைகள் மெய்ப்பனோடு நெருங்கி இருக்கிற வரை, இவைகள் மெய்ப்பனோடு உள்ள அந்த உறவை துண்டித்துக் கொண்டு தனியாக போகாத வரை, மெய்ப்பனோடு நெருங்கி இவைகள் மேய்கிற வரைக்கும் இவைகளை எந்த ஒரு காட்டு மிருகமும் வந்து தாக்க முடியாது. மெய்ப்பன் கையில துப்பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான், கையில கோலை வைத்துக் கொண்டிருக்கிறான். மெய்ப்பன் பாதுகாக்க கூடியவன். மெய்ப்பன் காட்டு மிருகங்கள் வந்து இவைகளை பறித்து போக விட மாட்டான். மெய்ப்பன் அண்டையில் இந்த ஆடுகள் நெருங்கி இருக்க இருக்க இதுகளுக்கு பாதுகாப்பு தான் அதிகம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மெய்ப்பன் இருக்கிற வரைக்கும் எத்தனை சத்துரு நின்று அங்கே மறைந்த செடிகளுக்கு பின்னால நின்று எத்தனை புலி, சிறுத்தை, கரடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் பார்த்து கொண்டிருக்க இருக்க அவைகள் பசியாய் கிடக்க கிடக்க நான் இங்க என்னுடைய பசி தீர நான் சாப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் பெருமை பாராட்டுகிறான். விரோதி இருக்கிறான், சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறான், எவர்களை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நன்றாக கவனிங்க, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், எவர்களை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். எல்லாரையும் வந்து விழுங்கிடுறது கிடையாது. அப்படின்னா எப்படி சொல்லியிருக்கோம்? சாத்தான் பெரிய சிங்கத்தை போல எல்லாரையும் விழுங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லல, எவர்களை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன் எல்லாரையும் விழுங்க முடியல? என்ன அர்த்தம் அதுக்கு? எல்லாரையும் அவனால விழுங்க முடியாது. யார் அவங்கிட்ட நெருங்குவார்களோ, யார் விலகி வருவார்களோ, யார் பாதை தவறி காணாமற் போவார்களோ, யார் மெய்ப்பனை விட்டு தூரமாவார்களோ அவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியுமே ஒழிய எல்லாரையும் அவன் விழுங்க முடியாது. அவன் இந்த மிருகங்களைப் போல மறைந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். யார் மாட்டுவான்னு கவனித்துக் கொண்டே இருக்கிறான். பிசாசு அங்கதான் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் இருக்கிறான்? நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படா மாட்டுவாங்க காத்து கொண்டிருக்கிறான். எவர்களை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் விழுங்க முடியாது அவனால்.
நாம் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற வரையிலே, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரத்திலே, நாம் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவனால் விழுங்க முடியாது. நாம் வழி தவறி போகிற நேரத்திலே, நாம் பாதை விலகி போகிற நேரத்திலே, தேவனிடத்திலிருந்து தூரமாய் வருகிற நேரத்திலே, நம்முடைய சுய ஆசைகளால், நம்முடைய சுய விருப்பங்களால் ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்வோம், என்னுடைய தேவையை சந்திக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனியா போகிற வேளையில தான் சாத்தான் நம்மை பிடிக்கிறான். ஆடுகள் எப்படி தனியா போகுது, அங்க ஒண்ணு பாத்துருச்சு, அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நம்ம மட்டும் போய் நல்லா தின்னு போட்டு இப்படி வந்துடலான்னு கிளம்புது. அங்கதான் வம்பே வருது, அங்க போய் நல்லா மாட்டுது. இப்படியேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நாம் நம்முடைய சுய விருப்பங்கள், ஆசைகள், இவைகளை நிறைவேற்றுவதற்காக வாழ்கிற வேளையிலே, சுய விருப்பங்கள், சுய ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்கிற வேளையிலே, அப்பொழுதுதான் பிசாசு நம்மை தாக்க முடிகிறது. இந்த சுய விருப்பங்கள், சுய ஆசைகளால் ஆட்கொள்ளப்படுவதை வெறுத்து தேவனுடைய வழியிலே நாம் செல்லும் போது, அவரை பின்பற்றி அவருக்குள்ளாக நாம் ஜீவிப்போம். அவர் என்னுடைய தாகத்தை தீர்ப்பார், அவர் என்னுடைய பசியை போக்குவார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று அவரை நம்பி நாம் போகிற வேளையிலே தீமைகள் அணுகாமல் இருக்கிறது. நல்லா கவனிச்சோமா? இந்த மெய்ப்பன் இருக்கிறார், இவர் பாதுகாப்பார், வழி நடத்துவார், இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆனால் இவர் பின்னால போகிறதை விட்டு நம்முடைய சுய விருப்பங்கள், சுய ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் சொந்த வழிகளில் போகும்போதுதான் நமக்கு தீமைகள் நேரிடுகிறது, நம்மை பிசாசு வந்து தாக்க நேரிடுகிறது. நம்முடைய சுய விருப்பங்களையும் ஆசைகளையும் வெறுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்க இவர் போதுமானவர், இவரோடு இருந்தா போதும், இவரை பின்பற்றினால் போதும், இவரோடு நெருங்கி இருப்பதுதான் வாழ்க்கையிலே முக்கியம் என்பதை அறிந்து அப்படி வாழ்கிற வேளையிலே எந்த பிசாசும் அவன் வேடிக்கை தான் நின்று பார்க்கணும் ஒழிய எந்த விதமான தாக்குதலையும் அவன் நடத்த முடியாது என்பது திட்டவட்டமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பிசாசு அதை பார்த்து கொண்டிருக்கிறான். யோபு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்திருக்கிறார், வீடுகளை கொடுத்திருக்கிறார், நிலங்களை கொடுத்திருக்கிறார், மிருகங்களை கொடுத்திருக்கிறார், பலவிதமான வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறார், ஏராளமான ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அவன் கொடுத்திருக்கிறார். இதை யார் பார்த்து கொண்டிருந்ததாம்? பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஆண்டவரத்தில் சொல்றான், பாத்தியாரா ஆண்டவரே, இவனை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறீர், இவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறீர், ஆகையால் தான் இவன் உண்மை பின்பற்றுகிறான், ஆகையால் தான் உண்மை விட மாட்டேன்றான், இவனுக்கு நிறைய நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் யார் சொன்னது? பிசாசு சொல்லுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? யோபு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அவனுக்கு நிலங்களும் வீடுகளும் ஆகாரமும் வேலைக்காரர்களும் பலவித ஐஸ்வர்யமும் எல்லாம் ஆசீர்வாதமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் திருப்தியாய் வாழ்கிறான். இவன் திருப்தியாய் வாழ்வதை பிசாசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். இதைத்தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நமக்கு ஏற்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசு நம்மை வெறுக்கிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை வெறுக்கிறான். யோபுவை பற்றி அப்படி சொன்ன பிசாசு நம்மளை பற்றி சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஹலோ, யோபுவை பற்றி சொன்னானே பிசாசு, நம்மளை பற்றி சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த பிசாசு தான் சிலர் உள்ள பூந்துடுறான். அவர் ஏன் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இவ்வளவு இருக்குது, இந்த ஆள் ஏன் எப்படி இருக்கிறாரு, இந்த ஆள் அன்னைக்கு சும்மா சாதாரண விசுவாசியா இருந்தாரு, இன்னைக்கு எப்படி பணக்காரரானாரு, இவருக்கு ஏன் எப்படி வீடு வந்தது, இவருக்கு எப்படி கார் வந்து, இதெல்லாம் இந்த பிசாசு பண்ற வேலை. அவனுக்கு பார்க்கிறதுக்கு பொறுக்கல. ஆமா, பிசாசு தான் உள்ள பூந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பிசாசுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தா பொறுக்கவில்லை. அவன் என்ன பார்க்கிறான், எப்படியாவது இவன் ஆண்டவரோட்டு கொஞ்சம் தூரம் விலகி வந்து இப்படி தனியா வந்தானா கவ்வலான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அது நடக்கல. இவன் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறான், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறான், நன்றாக இருக்கிறான், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறான் ஆசீர்வாதத்திலே. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கிறது. சத்துரு அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான். அந்த மாதிரி சத்துருடைய வேலையை மட்டும் என்னைக்கும் உள்ளத்துல அனுமதிச்சிடாதீங்க, அது சாத்தானுடைய வேலை. அது வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தம். எல்லாரும் சொல்லுவோம், கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய சத்துருக்கு முன்பாக, பிசாசுகளுக்கு முன்பாக, பிசாசன் அந்தகார சக்திகளுக்கு முன்பாக, என்னை வெறுக்கிற சகல பிசாசன் ஆவிகளுக்கு முன்பாக, நரகத்தின் சக்திகளுக்கு முன்பாக, சாத்தானுக்கு முன்பாக கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து என்னை மேய பண்ணி என்னை திருப்தியாக்கி என்னை ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி
எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்து என்னை குறைவில்லாமல் நடத்தி காக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்னுடைய சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முன்பதாகவே அவன் போய் பந்தியை ஆயத்தம் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் போய் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கவனித்து விட்டு இது எப்படிப்பட்ட இடம், எங்க மேய்க்கலாம், எங்க மேய்ச்சா நல்லா சாப்பிடும் பார்த்து கொண்டு வருகிறான். அவன் தான் நல்ல மெய்ப்பன். நம்முடைய நல்ல மெய்ப்பரும் பந்தியை எப்படி ஆயத்தம் பண்ணார் என்று சொல்லி முடிக்கிறேன் நான். நம்முடைய மெய்ப்பர் நமக்காக பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் இந்த மேன்மையான பரலோக வாழ்க்கையை வெறுத்து தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற அந்த உயர்ந்த வாழ்க்கையை வெறுத்து மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்து இங்கே வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய ரோகங்களையும் பிணிகளையும் சாபங்களையும் நம்முடைய தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்தார். இப்படிதான் அவர் பந்தி ஆயத்தம் பண்ணினார். நம்முடைய மெய்ப்பன் நமக்கு முன்னாலே சென்று நமக்காக பந்தி ஆயத்தம் பண்ணி விட்டார். நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய நோய்கள், ரோகங்கள், பிணிகள், சாபங்கள் குடும்பங்களிலிருந்து நீங்கும்படியாக தேவன் இயேசுவை அனுப்பி, நம்முடைய மெய்ப்பரை அனுப்பி நமக்கு ஒரு பந்தி ஆசீர்வாதத்தை மட்டுமே இந்த உலகத்தில் ஏற்படுத்தும்படியாக இயேசுவின் மூலமாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கு முன் சென்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திலே மரித்ததன் மூலமாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு நாம் திருப்தி அடையும்படியாக, நாம் பாவத்திலிருந்து மீண்டு வாழும்படியாக, நாம் ரோகத்திலிருந்து வீழும்படியாக, சாபங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, நோய்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அவர் வந்து சாபமாகி தரித்திரத்தையும் நோயையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்படிதான் நம்முடைய மெய்ப்பர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நமக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஏற்படுத்தப்பட்ட பந்தி இது. இன்றைக்கு சமாதானத்தை நான் அனுபவிக்கிறேனா? இது கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின பந்தி. இதை நான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். தினந்தோறும் சமாதானத்திலே திளைக்கிறேன், அதிலே சந்தோஷப்படுகிறேன், அதிலே நிறைகிறேன், அதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சமாதானம், சந்தோஷம், அதன் பெருக்கு என்னை மேற்கொள்ளுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு கர்த்தர் உண்டாக்கின பந்தி. அவருடைய ரத்தத்தின் மூலமாக தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த நல்ல மெய்ப்பன் எனக்காக ஏற்படுத்தின பந்தி. ஆம், நான் சமாதானத்தை தினந்தோறும் ஆகாரத்தை போல நான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன். என்னுடைய தேவையை தேவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். சமாதான தேவையை தினந்தோறும் ஆண்டவர் சந்திக்கிறார். பாவங்களை நீக்கி எனக்கு சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார். நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் என்றால் அது அவர் எனக்கு ஏற்படுத்தின பந்தி. இது பிள்ளைகளுடைய அப்பம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய அப்பம், சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். அப்படின்னா என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அப்பம். பிள்ளைகளுக்கு எப்படி நாம் ஆகாரம் தருகிறோமோ அதுபோல சுகத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். சுகம் என்பது ஏதோ பெரிய விசேஷமா ஒன்று தர்றது. பிள்ளைகளுக்கு தகப்பன் ஐஸ்கிரீமை தர்றது போல இல்ல, பிள்ளைகளுக்கு சாம்பார் சாதம் தர்றது போல. ஐஸ்கிரீம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வாங்கி தர்றோம், நம்ம மாசத்துல ஒருக்க தான். சாம்பார் சாதம் எப்போ போடுறோம்? தினந்தோறும் போடுறோம். காலை மாலை மத்தியானம் 3 வேளையும் சாம்பாரை போடுறோம். எது இருந்தாலும் இல்லைனாலும் அரிசியும் சாம்பாரும் இருக்கு. சுகம் என்பது பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தினசரி ஆகாரத்தை போல. இது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. இது ரொம்ப விசேஷமானவர்களுக்கு, ஏதோ அவர்களுக்கு பெரிய, அவருக்கு முன்னால் ரொம்ப உகந்தவர்களுக்கு அவர் தர்றதுன்னு கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தினந்தோறும் தருகிற ஆகாரம், பிள்ளைகளுடைய அப்பம்.
தினந்தோறும் பிள்ளைக்கு தகப்பன் எப்படி தருகிறானோ அது போல சுகத்தை தேவன் தருகிறார். இன்றைக்கு சுகத்தை அனுபவிக்கிறீர்களா? அது என்ன? அது கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின பந்தி. உங்களுடைய நல்ல மெய்ப்பர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த பந்தி அது. அதிலே திருப்தி அடையுங்கள், சுகத்தை அனுபவியுங்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரோடு நெருங்கி ஜீவியுங்கள். அவரை தெரிந்து கொள்ளுங்கள். அவருக்கே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அவரை விட்டு விலகி போகாதிருங்கள். அவரோடு ஜீவியுங்கள். அவர் கொடுத்த பந்தி அது. அவர் உங்களை நடத்துகிறார். ஐஸ்வர்யம் இருக்குதா? இன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறாரா? பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தர் கொடுத்து, பிசாசு கொடுக்கல. பிசாசு அது செய்ய மாட்டான். ஐஸ்வர்யம் இருக்கிற ஆளை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான் பிசாசு. பிசாசு ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டான். நாம எல்லாம் எப்படியாவது தரித்திரத்தில் இருந்து எப்படியாவது பசி பட்டினிலேயே வாடி சாகணும்னு தான் அவனுடைய ஆசை. கொஞ்சம் காசு வந்தா அதை வச்சு தலைதெறிக்க ஆடணும், கெட்டு போகணும்ன்றது தான் அவனுடைய ஆசை. ஆனால் நாம் ஐஸ்வர்யம் இருந்தா என்ன பண்றோம்? அதை கர்த்தருக்காக செலவழிக்கிறோம். அதை ஏழைகளுக்கு உதவுகிறோம், ஊழியத்துக்கு என்று செலவழிக்கிறோம். அதை வைத்து நன்றாக மதிக்கத்தக்க விதத்திலே வாழ்கிறோம். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறாரா? அது கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின பந்தி. இயேசுவினுடைய சிலுவையின் மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, அவர் தரித்திரத்தை சுமந்தது நிமித்தமாக நாம் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். அது அவர் நமக்கு ஏற்படுத்தின பந்தி. அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது நாம் இதை சொல்லிக் கொண்டே இருக்கணும். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல தான் சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிராக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தின் பந்தியை ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முன்னாலேயே பண்ணிட்டார், நம்மளை இப்ப கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஹலோ, ஆண்டவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவைகள் எழும்பு முன்பதாகவே தேவைகளை சந்திக்க ஆயத்தமாகிறவர். ஆபிரகாம மகனை கூட்டி மேல போக சொன்னார். ஆனா ஆடு ஏற்கனவே புதர்ல மாட்டிக்கிட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்குது. மாட்டை வச்சுட்டாரு ஏற்கனவே. அதை மாட்டை வச்சுட்டு தான் இவனை போக சொல்றாரு. அதங்க மாட்டி எப்ப வருவான் இவன் காத்துக்கிட்டு இருக்குது. அது ஆடு. இவனுடைய தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே அங்க ஆட்டை அங்க ஆயத்தம் பண்ணி வைத்தார். இவன் கத்திய ஓங்கின உடனே வெட்டாதன்னு சொல்லிட்டு இரு கொஞ்சம் ஆடை தேடிட்டு வரேன்னு போல அவர். ஆடு ஏற்கனவே இருக்குது. கத்திய வெட்டாதன்னு சொன்ன உடனே கீழே வச்சுட்டு இப்படி பாக்குறான். ஆடு அங்க நிற்கிறது. எடுத்து அதை பலியிடுகிறான். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாகிறார். எப்போ? தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே ஆயத்தமாகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்திலே உதிப்பதற்கு முன்பதாகவே, உங்கள் தாயின் கற்பத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து, நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அந்த தேவைக்கு பதிலை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய நல்ல மெய்ப்பெண் நமக்கு முன்னாலே சென்று பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டுதான் நம்ம அதுக்குள்ள கொண்டு நடத்துறார். இன்னைக்கு நீங்க அதுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறீங்கன்னா இது இன்னைக்கு நடந்த காரியம் இல்லை. இன்னைக்கு நம்ம உள்ள வர்றோம், அவ்வளவுதான். பந்தி எப்போ ஆயத்தமாச்சு? ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.